தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை வந்து கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் என்ன பண்ணாரு விஜய் அண்ணா வந்து டிஸ்கஷன்ல ஈடுபட்டாரு. சோ அதுவும் பேசும் பொருளாச்சு. ஆனா இப்போ அந்த விவகாரத்துல அண்ணன் வந்து ஒரு கேள்வி கேட்டாலும் சரியா கேட்டாரியா, அந்த மாதிரி அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்காரு, விஜய்க்கு வந்து கடுமையான கேள்வி கேட்டாரியா. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் மூளை எல்லாம் இல்லையா? பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து தான் உங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து தேர்தல் வியூகத்தை வகுத்து தரணுமா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் மூளை இல்லையா? அப்படின்ற மாதிரி அண்ணன் என்ன பண்ணாரு, கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அண்ணன் வந்து தமிழ் தேசியம் தமிழ்நாடு அப்படி இப்படின்னு பேசுறாரு. அதாவது அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாரு, அந்த பெட்ஷீட் வந்து போத்திப்பாரு. அதுக்கப்புறம் அந்த போர்வை என்ன பண்ணுவாரு, தூக்கி வெளிக்கு போட்டு பாசிசன்ற போர்வை என்ன பண்ணுவாரு, போத்திப்பாரு. ஆனா இருந்தாலும் விஜய்க்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காரு. ஏன் உங்ககிட்ட ஜான் ஆரோக்கியசாமி இல்லையா, ஆதவர்ஜன் இல்லையா, அவங்களும் உங்களுக்கு வந்து தேர்தல் வியூகத்தை வந்து வகுத்து தர மாட்டாளா? பீகார்ல இருந்து ஒருத்தர் தான் வரணுமா? ஏங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு பத்தி நல்லாவே தெரியுங்க. பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்தா அவருக்கு வந்து சந்து புந்தல தெரியுமா, இந்த மண்ணுல என்னென்ன விளையுதுன்னு தெரியுமா? ஏங்க நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவரெல்லாம் கூட்டு வந்து இந்த மாதிரி தேர்தல் அரசியல வந்து வேலை செய்ய இது பிசினஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு.